أعوذ بالله من الشيطان الرجيم نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்ததின் தீமையும் அதற்கே. முக்மின்களே, பிரார்த்தனை செய்யுங்கள், எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தல்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தல்வாயாக. அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசி எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னு பார்த்ததுமே நமக்கு நிறைய விஷயங்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் உங்க முன்னாடி பேச என்ன என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை. ஸோ அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை வந்து நமக்கு எதற்காக இருக்கணும், ஏன் இருக்கணும், அது எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு பேரா மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நோக்கி நம்ம வந்துட்டு பயணத்தில் தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கணும், அப்படி அத்தியாவசியமாக அது நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, பயம், நம்பிக்கை. இந்த 3 விஷயமும் வந்துட்டு நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபிமார்களை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்ந்து புகழ்ந்து பேசுறான்னா நபிமார்கள் எல்லாருமே வந்து அல்லாஹ் நோக்கி விரைந்து நற்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பயத்தோடையும் நம்பிக்கையோடையும் அல்லாஹ் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அல்லாஹ் குர்ஆன்லயே குறிப்பிட்டிருக்கான். எந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 21 வசனம் 90ல அல்லாஹ் இதை பத்தி குறிப்பிட்டிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்னு காயிப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்லாஹ்வை நோக்கி பயணத்தில் உள்ளவர்களின் இதயம் வந்துட்டு ஒரு பறவை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பறவையோட தலை வந்துட்டு அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவையோட தலை என்ன அப்படின்னா அன்பு. அதோட 2 ரெக்கைகள் வந்துட்டு பயமும் நம்பிக்கையும் சொல்றாங்க. அந்த தலை நல்லா இருந்ததுன்னா
அந்த 2 ரெக்கைகளும் சிறப்பா இருக்கும், நல்லா பறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே அந்த தலை துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பறவை வந்து இறந்தே போயிரும் அப்படின்றாங்க. அதே வந்து ஒரு ரெக்கைக்கு வந்துட்டு ஒரு காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பறவையினால வந்துட்டு சரியா பறக்க முடியாது. வேட்டையாளர்கள் வந்துட்டு ஈஸியா அதை வந்து வேட்டையாடிடுவாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னமெல்லாம் அதுல எடுத்திருக்கோமோ அது எல்லாமே சரியான நிலையில இருக்கா, சரியான கண்ணோட்டம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரமலான் மாசத்துல வந்து அல்லாஹ்வின் மீதான பயம், நம்பிக்கை மற்றும் அன்பு அதிகப்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஈமான் அதிகமாகவும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை அஞ்சுதல். அல்லாஹ்வை அஞ்சுதல் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ரமலான் மாசமே பார்க்கலாம். ரமலான் மாசம் முழுவதும் அல்லாஹ்வின் மீதான பயத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் குறிப்பாக பயத்தை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பயம் அதிகமாக தான் நம்ம அல்லாஹ் கூட நெருக்கமாகிறது அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை பயம் 2 ஜாஸ்தி இருந்தாதான் அல்லாஹ் கூட நெருக்கமாகிறது அதிக அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பா இந்த செலவாத்துக்கு உள்ளேயும் செலவாத்துக்கு வெளியும் குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹான தஆலா கூறுறான், அல்லாஹ் சிறப்பான செய்தியை சரியான நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியுடன் நமக்கு கொடுத்துருக்கான், ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல் உள்ள புத்தகத்தை படிக்கிறவங்க இரையச்சம் உள்ளவர்கள் அஞ்சிக்கிட்டே படிப்பாங்களாமா. அவங்க தோலெல்லாம் நடுங்குமா அந்த புத்தகத்தை படிக்கும்போது. இரையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ் மேல நம்பிக்கையும் பயமும் உள்ளவங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்க தோல், இதயம் எல்லாமே அப்படி நடுங்குமா. அந்த நிலையில அல்லாஹ்வோட கருணை அவங்க கருணை கிட்ட அவங்க நெருங்கும் போது அந்த பயம் எல்லாமே மென்மையா மாறிடும் அப்படிங்கறத வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அத்தியாயம் 39 வசனம் 23ல அல்லாஹ் இதை பத்தி சொல்றான். அதே போல அவர்களுடைய மகத்துவத்தையும் சிந்திப்பதற்கன் மூலம் அவர்களை பற்றி நம் பயத்தை அதிகமா கொண்டு வரணும். அவங்களுக்கு உள்ள நம்ம இப்ப என்னன்னா நம்மளே வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்துக்கு பயமா இருக்கும்போது அதிகமா அதுல இருந்து தப்பிக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொன்றுமே நம்ம செய்வோம். ஸோ அதிகமான பயங்கள் நமக்குள்ள வந்ததுனாதான் அல்லாஹ் நோக்கி அதிகமா நம்மளை அர்ப்பணிப்போம், முழுமையா அல்லாஹ்க்கு நம்மளை தாழ்த்துவோம். அதே மாதிரி என்னன்னா இப்ப தாழ்த்தும் போது இப்போ நம்ம பயம் வந்தது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நம்பிக்கை நமக்கு வந்துடும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பயம் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு ஐயோ அந்த விஷயம் கரெக்டா இருக்கும், நம்ம நம்பலாம் அப்படிங்கும் போது இது ரெண்டும் அல்லாஹ் மேல வச்சோம்னா போதும் என்ன வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அல்லாஹோட பேர்களுக்கான அர்த்தங்கள் என்னென்னு ஒரு சின்ன வார்த்தையில நம்ம முடிச்சிருவோம். ஆனா அந்த பேர்களுக்கும் பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ காதிர் அப்படின்னா வலிமை உள்ளவன், காதிர் வலிமையுள்ளவன், இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அவனை விட வலிமையானவன் யாரும் இல்லை. அவனை விட வலிமையானவன் யாரும் இல்லை, நிர்பந்தமா யாருமே இல்லை, அவனை விட வலிமையானவன் யாருமே கிடையாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் படைச்சு இவ்வளவு இந்த உலகத்தையே மனிதர்களுக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்ப அவனை நம்ம நம்ப கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அடுத்த பேர் பாருங்களேன், அல் ஜப்பார் அப்படின்னா நிபந்தரிப்பவன். அவன் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஆகு என்று மட்டும் கூறினால் போதும், அது ஆகிவிடும். வலிமையுள்ளவன் பாருங்க, ஒரு விஷயம் ஆகு அப்படின்னு சொன்னா ஆயிரும். அப்போ அல்லாஹ் என்ன வேணா நினைக்கலாம், நாடலாம். நம்ம நிறைய விஷயங்களுக்கு சங்கடத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கும்போது மனிதர்கள் கிட்ட போய் நம்ம ஆறுதல் தேடுவோம். அவங்க ஆறுதல் மட்டும் தான் நமக்கு சொல்ல முடியும். நம்ம தவக்கல்த அல்லாஹ் மேல மட்டும் வச்சோம்னு வைங்களேன், அல்லாஹ் நம்ம கூட இருப்பான். நீங்க புலம்புங்க, அழுகுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, எல்லா சமயத்திலயும் உங்க கூட இருக்கிற ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படைச்ச ரப்ப தவிர வேற யாருமே உங்க கூட இருக்க மாட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா அல் கஹார் அப்படின்னா அவன் விரும்பியதனால் வானங்களையும் பூமியையும் ஒரே நொடியில்
அழிக்கவும் முடியும், அவன் வலிமை அழிக்கக்கூடிய வலிமையும் உள்ளவன். அல்லாஹ் நினைச்சா போதும், நான் இந்த வானத்தையும் பூமியும் அழிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சா போதும், அது அழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம லைஃப்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாம் அல்லாஹ் நினைச்சா போதும், ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடும், ஒரு செகண்ட் தான். ஸோ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளோட தவக்கல்த்து அல்லாஹ் மீது மட்டும் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே அல்லாஹ் தாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த மாதிரி பேசுறேன்னா அல்லாஹ் நாடி இருப்பான், அடுத்தது நான் என்ன பண்ண போறேனோ அல்லாஹ் நாடி இருப்பான். அப்போ நான் எல்லாமே அல்லாஹ் கிட்டேயே ஷேர் பண்றேன், அல்லாவே எனக்கு எல்லாமே, அல்லாஹ் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவான்ல. அல் அல் ஹசீப், எதுவும் அவனை வெல்ல முடியாது, அவன் உயர்ந்தவன். அல்லாஹ் வந்து ஏதாவது வெல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு கூட அவனை வெல்ல முடியாது. ஏன்னா அவன் மாபெரும், அவன் ராஜாங்க, தலைவர். அப்படி ஒருத்தர் இருக்கும்போது அவரை யாராவது வெல்ல முடியுமா? அவருக்கு வந்து இணையாவும் யாரும் கிடையாது, துணையாவும் யாரும் கிடையாது. அவர் வந்து நினைச்சாலே நமக்கு அப்படி ஒரு கூஸ் பாம்ஸ் தாங்க, ஒரு புல்லரிக்கும். அல்லாஹ் படைச்சவனே. இப்ப நீங்க ஒரு பிரச்சனை இல்லை, நானே வருங்க, எனக்கு ஏதாவது சங்கடம்னா அல்லாஹ் படைச்சவனேன்னா எனக்கு அப்படி ஒரு சமாதானம் கிடைக்குங்க. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தான் நம்ம கூட எல்லா விஷயங்களுக்கும் துணையா இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு வந்து எந்த போட்டியாளர்களுமே கிடையாது, அவனுக்கு வந்து கூட்டாளிகளும் யாரும் கிடையாது, போட்டியாளர்களும் யாரும் கிடையாது, உதவியாளர்களும் யாருமே கிடையாது. அல்லாஹ் ரப்பு மட்டும் ஒருத்தன் தான். அவன் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. நியாய தீர்ப்பு நாளன்று முழு பூமியையும் அவனுடைய ஒற்றை கையில் மறுமையில அன்னைக்கு அல்லாஹ் மொத்த பூமியை அவன் ஒத்த கையில வச்சிருப்பான்னு சொல்லும் போது எப்படி இருக்குங்க நமக்கு. அவன் மேலும் வானங்களை அவன் இடது கையில் வைத்து சூழ்ந்து வைத்திருப்பான். வானங்களை இடது கையிலையும் பூமியை ஒரு கையிலையும் அல்லாஹ் வச்சுட்டு அந்த தீர்ப்பு நாள் அன்னைக்கு நிக்குவேன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். மாஷா அல்லாஹ். நான் அதே மாதிரி பின்னர் அல்லாஹ் சொல்றான், நான் ராஜா, உலகத்திற்கு ஒன்றுமில்லாத படைப்பு நான், உலகத்துக்கே ஒன்றும் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே நான் ராஜா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். நான் அதை கூறுகிறேன். அதே மாதிரி இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு மாதம். எப்படின்னா இந்த ரமலான் மாசம் வந்து அதிகமான பயங்களும் நம்பிக்கைகளும் அல்லாஹ் மேல நம்ம வைக்கும்போது அவ்வளோ இதுல இருக்குது. இந்த கபர்கள்ல எவ்வளவு கஷ்டங்கள் இப்போ நம்ம கூட போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு அது வந்து பொக்கிஷம் மாதிரி. அப்படிங்கும்போது நம்ம அதிகமா அல்லாஹ் கிட்ட துவாக்கள் கேட்கணும். துவா கேட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நம்மளால துவா மனசார கேட்க முடியும். நம்ம நம்பிக்கை வச்சு அல்லாஹ் கிட்ட அதிகமான துவா கேட்கும்போது துவா அந்த கபர்ல, நீங்க போய் கபர்ல நின்று துவா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் மீது பயம் நமக்கு அதிகமாக எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே சீக்கிரம் அப்படி கூடி வர்ற மாதிரி இருக்குங்க. பயமும் நம்பிக்கையும் அதிகமாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நமக்கு எத்திச்சு வந்துருங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வை அஞ்சுதல் ஒரு தனித்துவமான பயம். மத்தவங்களை யார வேணா எப்படி வேணா நம்ம பயப்படலாங்க, ஆனா அல்லாஹ்வை அஞ்சுறது அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான பயம். அல்லாஹ்வை பயந்து மற்றவர்கள், இப்ப அல்லாஹ்வை பயப்படுறது வேறங்க, மத்தவங்களுக்காக நம்ம பயப்படுறது வேற. மத்தவங்களுக்காக பயந்து மட்டும்தான் நம்ம இந்த பூமியில ஓடிட்டு இருக்கோம். அல்லாஹ்க்காக பயந்து ஓடுறோமா அப்படின்னா அதுல பெரிய ஒரு கேள்விக்குறியா மட்டும்தான் இப்ப வரைக்குமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்காக நம்ம பண்ணோம்னா எல்லாமே நமக்கு நான் எத்தி வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் எல்லாத்துலயுமே ஹதீஸ்களையும் சொல்லிட்டான், குர்ஆன் வசனங்களையும் சொல்லிட்டான். இன்னும் நம்ம ஏன் அதை நம்ம இன்னும் செய்யல அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உலக விஷயத்தின் மீது
உலக விஷயத்துல இந்த உலகத்துல நம்ம ஜெயிச்சு என்னங்க நமக்கு கிடைக்க போகும்? நீங்களே சொல்லுங்க. இந்த உலகத்துல நமக்கு ஜெயிச்சா அவ்வளவுதான், இந்த உலகத்தோட முடிஞ்சுது. அந்த ஒரு சூர் ஊதுனா எல்லாமே முடிஞ்சுது. வெறும் களிமண்ணு தூசியா தாங்க எல்லாமே பறக்கும். ஆனால் இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறதுல நமக்கு கிடைக்க போறது சுவனத்திலையும் இன்ஷா அல்லாஹ் சுவனத்துல எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அந்த சுவனத்துல நமக்கெல்லாம் கிடைக்கும் போது அது வந்து நிலையானதுங்க. இங்கே இது கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ், 3 மாசம், 2 மாசம். காசு, பணம், அழகு எல்லாமே அப்படிதாங்க. எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா அல்லாவை நீங்கள் நம்பினால், அல்லாவை நம்பினா நமக்கு வந்து எல்லாமே வந்துட்டு சுவனத்திலையும் கிடைக்கும், இம்மைக்கும் கிடைக்கும், மறுமைக்கும் கிடைக்கும். ஈருலகத்துக்கும் கிடைக்கணும்னா நீங்க நம்ப வேண்டியது ஒரே ஒரு ஆளை மட்டும்தாங்க. உங்க அம்மா, அத்தா, உங்க ஹஸ்பண்ட், அது அவங்க இவங்க குழந்தைங்க யாரையுமே எல்லாரும் கூட இருப்பாங்க. கடைசி வரைக்கும் யாருமே வரமாட்டாங்க. அல்லாஹுவை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. சோ நம்பலாம். நம்ம இவ்வளோ இந்த உலகத்தையே அல்லாஹ் நமக்காக தான் படைச்சிருக்கான். இந்த ட்ரெஸ்ஸு, ஃப்ரிட்ஜ், பீரோ எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து மனிதருக்காக தான் படைச்சிருக்கான். ஆனா மனிதனை அல்லாவை வணங்குவதற்காகவும், அல்லாவை அஞ்சுவதற்காகவும், அல்லாவை நம்புவதற்காகவும் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வை நம்புதல். என்னன்னா இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை பயத்தோடு இருக்க வேண்டும். இப்போ இந்த மாசம் வந்து எவ்வளவு பொக்கிஷமான ஒரு மாசம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு நன்மை செஞ்சா 70,000 நன்மை கிடைக்குதுங்கும் போது நம்ம அல்லாஹை பத்தியே சிந்திச்சு கொண்டுட்டு இருக்கோம். அல்லாஹ் நமக்கு தந்த அந்த குரானை ஓதுறோம். அல்லாஹ் நமக்காக வழிகாட்டு தந்த ஹதீஸை நம்ம அதுபடி நடக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி இந்த நோன்பு ரமலான் மாசம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு காய் வந்துட்டு பாப்புலரா இருக்கும். இப்போ வந்து வாட்டர்மெலன், தர்பூசணி வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. அப்ப தர்பூசணி விற்கிறவங்க வந்து இந்த மந்த் வந்து நிறைய இரவு பகல் பார்க்காம உழைச்சு அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம நம்ம அனைவருக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாசம் வந்துட்டு ஒரு வியாபார மாசம். வியாபாரிகளுக்கு எப்படி வந்து இந்த மாசம் வந்து எப்படி அறுவடை செஞ்சு அதிகமான பணங்களை சம்பாதிச்சு அடுத்த மாசத்துக்குள்ளாக அதை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் இந்த மாசம் அதிகமான அமல்களை செஞ்சு செஞ்சு அடுத்த இருக்கிற 11 மாசத்துக்கும் நம்ம கூடவே அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாசத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த மாசத்தை நம்ம அடைஞ்சிட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம அடைஞ்சோம்னு வைங்க, அது வேஸ்ட். அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கையோட இந்த மாதத்தை நம்ம அடைஞ்சோம்னு வைங்க, அப்படி நம்ம காத்திருப்போம். அடுத்த நாள் எப்போ வரும், அடுத்த நாள் எப்போ வரும், அடுத்த அமல் எப்போ செய்வோம், அடுத்த அமல் எப்போ செய்வோம். அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தா போதுங்க, எதுவுமே கிடையாது, எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் இருக்கான். தவக்கல்து அலல்லாஹ். எல்லாத்துக்குமே அல்லாஹ் போதுமானவங்க. அவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. அல்லாஹ் யார் என்பவன் நம் உருவாக்கும் போது நம்ம இப்போ அல்லாவை நம்ம வந்து நம்பி அல்லாவை நம்பி நம்ம உணரும் போது அல்லாஹ் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம உணரும் போது நமக்கு அதிகமான விஷயங்கள் நமக்கு வந்து அடையும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் நம்ம காசு பணம் என்ன வேணா மத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வாங்கிடலாம். ஆனால் அல்லாஹ் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறானே. நீங்க என்ன நம்புங்க, என்னை அஞ்சுங்க, அதை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். நீ எனக்கு வந்து காரு கூடு, பங்களா கூடு, அப்பதான் நான் உனக்கு அது தருவேன். கிடையவே கிடையாது. நீங்க என்ன நம்புங்க, நீங்க நம்பினால் போதும், என்னை நம்பினால் போதும், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல யாராவது சொல்லுவாங்க? நான் சொல்லுவேனா? நீங்க சொல்லுவீங்களா? யாராவது ஒருத்தர் நீ என்ன நம்பு, நான் உனக்கு எல்லாமே தரேன், யாராவது சொல்லுவாங்களாங்க? அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இப்படி ஒரு அல்லாஹ்வோட கருணை, இப்படி ஒரு சிறப்பான ஒரு கருணை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அல்லாஹ் மீது நம்பிக்கை அப்படிங்கும் போது அதிகமா நம்பிக்கை வந்துகிட்டே தாங்க இருக்கு. குறையிற அளவுக்கு நமக்கு எப்படி அதை குறைக்கிறது அப்படின்றது அம்சம். ஆனா நமக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறதுலே பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனால் அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது.
நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் இப்போ பெற்ற தாய் இப்போ அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ வந்துட்டு அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆக போகுது, நமக்கு என்ன ஆக போகுதுன்னு. ஆனா அங்க ஒரு சின்ன பையன் மாத்திரம் விளையாண்டுக்கிட்டே இருக்க, துரு 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 துருன்னு அவங்களை எல்லாம் சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க எல்லாரும் போய் கேக்குறாங்க, என்ன தம்பி நீ மாத்திரம் அசால்ட்டா விளையாண்டுட்டு இருக்க, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஃப்ளைட்டை ஓட்டுறது என்னுடைய தந்தை. என்னோட தந்தை வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டாரு, எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அத்தா வந்து என்னை காப்பாத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த உலகத்துல அவர் அத்தா, அவங்க மூலியமா நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்தோம். அப்போ அந்த சின்ன பையனுக்கு அவங்க அத்தா மேல இருந்த நம்பிக்கை வந்துட்டு அத்தா நம்மளை காப்பாத்துவோம் அப்படின்ற நம்பிக்கை எவ்வளவு நல்ல. அதே மாதிரி தாங்க நம்ம என்ன ஆனாலும் அல்லா பார்த்துப்பான். அந்த அத்தாவையும் படைச்ச நம்மளையும் படைச்ச அது அல்லா இருக்காங்க. எல்லா விஷயங்களுக்கும் அல்லா இருக்கான். இப்போ அந்த சின்ன பையனுக்கு அவங்க அத்தா மேல இருக்கிற நம்பிக்கை, நமக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் மேல இருக்கா அப்படின்றத நம்ம யாராவது கேட்டோம்னா கிடையாதுங்க. இருக்கா அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறத யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தா போதும், அல்லாஹ் அத்தனையும் நமக்கு இறக்கி தரேன்னு சொல்றான். யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா? நீங்களே யோசிங்களேன். அல்லாஹுவை நெருங்கிய பயணத்தில் தொடுபவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை அவசியமாக தொடுபவர்கள் ஒரு கணம் கூட நம்பிக்கையை இழந்தால் அவர் அழுத்தத்தில் விடும். என்ன அவர் அவ்வாறு இருக்கு. இப்போ நம்ம நம்பிக்கை ஃபுல்லா வச்சுட்டோங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கணம் நீங்க அந்த நம்பிக்கையை இழக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன நம்பிட்டீங்க, நான் உங்களை விட மாட்டேன், எப்போதுமே நான் வந்து உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஒரு அல்லாஹ்வை பற்றி நல்லதை நினைப்பதில் அவனிடமிருந்து சிறந்த எதிர்பார்ப்புகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல்லாஹு தம் அடியான் தன்னை பற்றி நல்லது எண்ணிக்கொண்டிருக்கிறான், தன்னை பற்றி சிந்தனை நினைவில் அவன் மீது நம்பிக்கை வைப்பதன் விரும்புகிறேன். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து என்னை பத்தி நினைக்கிறான் அப்படிங்கிறதுலே வந்து அல்லாஹ் அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க. அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் அவர் சொல்ற என்னை பத்தி ஒரு மனிதன் நினைக்கிறான், ஒரு மனிதன் என் மேல நம்பிக்கை வைக்கிறான் அப்படிங்கும் போது அல்லாஹ்க்கு அப்படி ஒரு ஆனந்தம் அதுல கிடைக்குது. இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் இருக்கின்றேன். ஆதாரம் புகாரில கொடுத்திருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஒரு அடியான் வந்துட்டு என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவங்களுக்கு இருப்பேன். நான் அல்லாஹ்வை நல்லதாவே நினைச்சேன்னா அல்லாஹ் எனக்கு நல்லதாவே மட்டும்தான் இருப்பான். நான் ஷைத்தான் வழி எனக்கு எடுத்து ஷைத்தான் மூலியமா நான் இருந்தேன்னா அது வந்துட்டு எனக்கு தான், அதுலயே நம்மளை வந்து இதாக்கிறோம். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே அமையும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன நம்புனீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லதையே தருவேன். நீங்க என்ன தவிர மத்த எதையாவது போய் நீங்க நம்புனீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதான் நான் தரமாட்டேன், நீங்க என்ன தவிர எதை நம்பினாலும் நான் தரமாட்டேன்னு அல்லாஹ் எந்த இடத்துலயுமே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க எதை நம்புறீங்களோ அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இப்ப நான் அல்லாஹ்வை நம்புறேன்னா அல்லாஹ் எனக்கு தரான். இதே கிறிஸ்டியன்ஸ் யூதர்கள் அவங்கள வந்து அவங்களோடத நம்புறாங்க, அல்லாஹ் அதையும் கொடுக்குறான். ஏன்னா நீங்க நம்புறத நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றது அல்லாஹ் ஓப்பனாவே சொல்லிட்டான். அப்படிங்கும்போது நம்ம நம்புறதுல தானே இருக்கு, எல்லாமே நம்ம நம்புறதுலதான் இருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களிலுமே அல்லாஹ்வை நம்ம வந்து முன்னிறுத்தி அல்லாஹ்வை நம்பி
அல்லாஹ்வை நம்பி நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். எல்லாம் அறிந்த ஒருவர் நம் அறிந்த ஒன்றை அவன் அறிவதில்லை. அவன் அல் அல் லிபாது மீது அல்லிபாது அல்லிபாது மீது அல்லத்தீப் நுட்பங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து இந்த சோதனையை நம் நித்திய நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இப்போ அல்லாஹ் நமக்கு சோதனை தருவாங்க, இல்லவே இல்லை, நான் அல்லாஹ்வை நம்புறேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு சோதனையை தரான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்க்கு பிடிச்சவங்களை தான் அல்லாஹ் சோதிப்பான். இந்த இடத்துல அது அல்லாஹ் அல்லாஹ்க்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் சோதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ நம்மளுக்கு சோதனை வருதுங்கும் போது நம்ம ஏன் சங்கடப்படணும்? அல்லாஹ்க்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம நம்பினோம்னு வைங்களேன், நமக்கு அந்த சோதனையும் எளிமையா சீக்கிரம் தீர்த்து வச்சிருவான் அல்லாஹ். இப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ அது கொடுத்தா உங்களுக்கு அது சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால அல்லாஹ் தரல. அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு கொடுத்தா அது சரியா இருக்கும் அப்படின்றனால அல்லாஹ் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பான். அது கொடுத்தா உங்களுக்கு சரி வராது அப்படின்றதுனால அல்லாஹ் அதை கொடுக்கவே மாட்டான். ஆனா மறுமையில அதுக்கான கூலி அல்லாஹ் நிறைய கொடுப்பான். அப்போ அல்லாஹ் நம்ம கேட்ட எதுவுமே கொடுத்துருக்க கூடாதேன்னு நம்ம நினைப்போம். அப்ப நம்ம யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் நமக்கு தரலன்னு சொல்லி அதுக்கு பதிலா அமல்களை எவ்வளவுதான் நமக்கு தரான். அப்போ அந்த நாள்ல எல்லாம் நம்ம யோசிப்போமாமா, நான் கேட்ட எதுவுமே அல்லாஹ் கபூலாக்காம இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு அமல்கள் கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருபோதும் அல்லாஹுவை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. விட்டு கொடுக்கணும்னா நம்பிக்கையோடவே இருக்கணும், அல்லாஹ் பார்த்துக்குவான். ஆனா அல்லாஹ் ஐயோ என்னடா இது, அல்லாஹ் எனக்கு இப்படி தந்துட்டானே அப்படின்ற மனம் தளராமல் எந்நிலையிலும் அல்லாஹ்வை நம்புனாம் வைங்க, எல்லாமே நமக்கு எத்திச்சு வச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்பிக்கையாளர்கள் எப்போதும் நம்பிக்கை மற்றும் பயம் இரண்டு நிலையிலேயே இருப்பார்கள். நம்பிக்கை மற்றும் பயத்தில் உச்சங்களை நாம் சமநிலையில் வேண்டும். இப்போ சமநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்னா நம்பிக்கை பயம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு அல்லாஹ் மேல பயம் மட்டும்தான் இருக்கு, நம்பிக்கை இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் பயம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, நான் அல்லாஹ் நான் நம்புறேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தா அது எப்படிங்க? ஸோ ரெண்டுமே கரெக்டான லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கங்க. அதிகப்படியான நம்பிக்கை நம்மை மொத்த தன்மையாகவும் நமது கடமையாகவும் புறக்கணிக்கவும் செய்யும். மேலும் அதிகப்படியான பயம் நம்மை விரட்டி அடிக்கவும் செய்யும். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு பயம் ஃபுல்லா இருந்ததுன்னா நம்மளை விரட்டி அடிச்சிருங்க. அதே நம்பிக்கையும் பயமும் இருந்தா அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ்வை நான் நம்புறேன், அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துருக்கான், அல்லாஹ்வை நான் அஞ்சுறேன், அல்லாஹ் என்னை அஞ்சுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். இப்போ பயமும் ஃபுல்லா பயமா மட்டும் இருக்கக்கூடாது. பயமா மட்டும் இருந்ததுன்னா அது என்னன்னா விரத்தி அடிச்சிருவோம் அப்படின்ற பயத்திலேயே தான் சுத்தி இருப்போம். எந்நேரம் பாருங்க பயத்திலேயே மட்டும்தான் இருப்போம். அதனால பயமும் நம்பிக்கை ரெண்டும் சமமான நிலையில இருக்கணும். கடந்த காலம் பலப்படுத்தணும் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கத்து கொடுப்பாங்க, வீட்டுல அப்புறம் துணிஞ்சு பண்றது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகரிக்க வேண்டும். மற்றும் அறிஞர்கள் ஒருவர் வாழ்நாளில் முழுவதும் பயம் நம்பிக்கை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி நான் பேக் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காந்து கீழே அதெல்லாம் கை தெரியாது, பெட்ரோல் இங்கே பேட்டு தாண்டிட்டு மற்ற கையில பண்ணுவோம். இது பண்ண முடியும். அதான் அறிஞர் ஒருவர் வாழ்நாளில் முழுவதும் பயம் நம்பிக்கை விட மேலோங்கி வேண்டாம், பயம் அதை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்றும். ஆனால் ஒருவர் வாழ்க்கையில் இறுதியில் நம்பிக்கை மேலோங்க வேண்டும்.
இப்போ ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இருக்கு. ஆனால் நம் வாழ்க்கையில மேல் ஓங்கணும் அப்படின்னு நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை தான். ரெண்டுமே எனக்கு இருக்கு. ஆனால் கடைசியில எனக்கு மேல் ஓங்குறது எதுவா இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். அல்லாஹ் எப்படி இருக்கும், அல்லாஹ்வை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமான நம்பிக்கை அது மேல வைக்கணும். அல்லாஹ்வை சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆசை. அது ஆசை மட்டுமா இருக்கக்கூடாது, அது நம்பிக்கையாவும் கூட இருக்கணும். மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையாகும். அல்லாஹ் பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாகும். எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த விஷயம் அல்லாஹ்வின் திரு சொர்க்கம் மற்றும் அல்லாஹ்வின் திருப்தியை நமக்கு அடையும். இப்போ சொர்க்கம் போறது ஒரு நம்ம எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஆனாலும் அல்லாஹ்வோட திருப்தியை அடையிறது அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம எப்படி இருப்போம், அல்லாஹ் நம்மளை திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படிங்கும்போது அது அவ்வளவு சந்தோஷமான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு நமக்கு சந்தோஷமான நிலையில தான் இருக்கு. அப்போ என்னன்னா அல்லாஹ் திருப்தி அடைகிறான். எவ்வளவு ஒரு கேட்கும் போது எப்படி நமக்கு அல்லாஹ் நம்மளை திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படிங்கும்போது அதை விட நமக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. இது எல்லாத்துக்குமே இவ்வளவு விஷயங்களுக்குமே அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றான், நீங்கள் என்னை நம்புங்கள். அல்லாஹ்வை நம்புனா அல்லாஹ் எதையுமே விட மாட்டான். நீங்க என்ன நம்புனா போதும்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மீறி நமக்கு என்னங்க வேணும்? காசா, பணமா, சொத்தா, செல்வம் எல்லாமே இருக்கு. ஆனா நீ என்ன நம்புனா போதும், நான் உனக்கு எல்லாத்தையுமே தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா எனவே யார் தங்கள் இறைவனை சார்ந்து விரும்புகிறார்களோ அவர்கள் அப்போ யார் அல்லாஹ்வை நோக்கி நிறைய விஷயங்கள் செய்யறாங்களோ அது அல்லாஹ் நான் கபூலாக்குவேன். என்னை நம்பி நீங்க என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனவே யார் தங்கள் இறைவனிடத்தில் சந்திக்க விரும்புகிறாரோ அவனை நான் செயல்களை செய்வேன். நீங்க யாரா என்னை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான் ஒரு வசனத்துல. மாஷா அல்லாஹ், எப்படி பாருங்களேன். எனக்கு ஒவ்வொன்றும் அப்படி நான் படிக்கும் போதும் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மாஷா அல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கானா அப்படிங்கும்போது அப்ப நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை மட்டும்தாங்க. நம்பிக்கை வச்சா போதும், எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்குறேன் அப்படின்றான். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சா தவக்கல்து அலல்லாஹ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.